உலகம் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது முட்டி வீக்கம். முட்டி வீக்கம் நீர்க்கட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து காலில் ஒரு பக்கம் இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்காமல் இருக்கும். நடக்கும்போது அது வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது நடக்க நடக்க கால் வளைஞ்சிரும். நேராக இருக்கிற கால் இப்படி வளைஞ்சி அப்புறம் இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வலிக்கு தக்கன காலை வச்சு வச்சு கால் ரெண்டு இப்படி ஆகிடும், கோணக்கால் ஆகிடும், கவட்டை விழுந்துடும். கவட்டை கால்னு சொல்லுவாங்க. அந்த நீர்க்கட்டு இருந்தால் தான் அதாகும். ஏன்னா சரியான நேரத்தில் நல்ல உணவு எடுத்துக்கிறதால அந்த மாதிரி நீர்க்கட்டு வரும். இவங்க சாப்பிட்ற உணவுகளில் சத்தே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பால் சாப்பிட்டாலே அந்த முட்டி வலி வந்துடும். ஏன்னா அந்த மாட்டுங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கெல்லாம் கால் முட்டி இவ்வளோ பெருசு வீங்கி போயிருக்கும். அதே நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. இந்த மாடுங்க வந்து ஒரு 4 முறை வேணால் கண்டுகுட்டி போடும். 5வது முறைக்கு மேலே அந்த கண்டுகுட்டி போடுறது வீண். ஆனால் நாட்டு மாடு 40 முறை கண்டுகுட்டி போடும். நம்ம பிறக்கும்பொழுது மாடு கண்டுகுட்டி வச்சுருப்பாங்க. நம்ம வயசு எவ்வளோ ஆக அதுவும் அந்த கண்டுகுட்டி போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாடு என்றைக்குமே அந்த ஓட்டம் குறையாது, வேகம் குறையாது. அதுதான் ஜல்லிக்கட்டு காளை. அதனுடைய கண்டுகள் தான் ஜல்லிக்கட்டு காளை. அதுக்கு முக்கியமாக அந்த முட்டி வலி வலி வராமல் இருக்கிறதுக்கான மருத்துவத்துக்கு முக்கியமாக மஞ்சள், முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, பட்டை, பூண்டு, கிராம்பு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இது வந்து எவ்வளோ வீக்கம், அந்த முட்டி இவ்வளோ இருக்குன்னா முட்டிக்கு வெளியில் இவ்வளோ பெருசாக தெரியும். அந்த வீக்கம் தனியாக தெரியும். அதை வந்து நீர்க்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நீர்க்கட்டை வந்து சரி செய்கிறதுக்கு இப்போ மருந்துக்கு முக்கியமாக வந்து முட்டையை தான் பயன்படுத்துகிறோம். பூண்டு வந்து ஒரு 4 பல்லம், வெங்காயம் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் நச்சு எடுக்கணும். நல்லா அரையும் குறையுமா நச்சா போதும். இது ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை. பாதியாக இடித்தா போதுமானது. முழுமையாக இடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதனுடைய சாறு வெளியில் வந்தால் போதும். இது கூட நான் கிராம்பு, பட்டை, மஞ்சள் 3த்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி பெசரி, இந்த பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது தடவும் போது கீழே விழுந்துடும். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இதனுடைய வேகம் முழுதும் அந்த முட்டையில் ஏறிடும். அதனுடைய காரத்தன்மை, இந்த பூண்டினுடைய காரத்தன்மையும் அந்த வெங்காயத்தினுடைய காரத்தன்மையும் அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் இந்த மாதிரி ஏறிடும். அப்போ வந்து இந்த பசை மாதிரி இருக்கும். இந்த நிலைக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதே பாதி வெந்தா மாதிரி இருக்குது. அந்த பூண்டினுடைய இதுலேயும் வெங்காயத்தினுடைய இதுவும் பார்க்கும்போது வெந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதை எடுத்து அந்த கால் முட்டியில் நல்லா துணியை ஒதுக்கிட்டு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, முட்டி மேலே துணி படாமல் முட்டி முழுவதும் அப்படியே தடவணும். நல்லா தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுடணும். 2 மணி நேரம் விட்டுட்டோம்னா அது அப்படியே அந்த அந்த நீர்க்கட்டினுடைய வேகத்தை வந்து குறைக்கும். அது நல்லா இருக்கும், அந்த வேதனையை கேட்கும். அதுக்கப்புறம் நல்லா கால் பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு தான் கழுவணும். சுடுதண்ணி வச்சு நல்லா பொறுக்க ஊற்றி கழுவிட்டு வந்தோம்னா இது ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்திலே சரியாகும். தினந்தோறும் ஒரு முறை செய்யணும். ஆனால் குறைஞ்சது 2 மணி நேரம் அந்த முட்டியில் இருக்கணும். வெங்காயத்தை மையாக அரைச்சிட வேணாம். பூண்டை மையாக அரைச்சிங்கன்னா தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக வந்து சுரீர்னு பிடிக்கிற வெந்து போன மாதிரி இருக்கும். அரையும் குறையும்னா அந்த முட்டையில் தான் அதனுடைய வேகம் இருக்கும். அது வந்து நமக்கு பட்டு கால் வீக்கத்தை கண்டிப்பாக வற்ற வைக்கும். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.